வணக்கம். இந்தியாவின் முதலமைச்சராகும் விஜய். தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் சேர்ந்து விஜய்க்கு நன்றி சொல்லணும். இன்று இப்படம் கடைசி அப்படின்னு சொல்றது மாதிரி மே 4ஆம் தேதி பிறகு இந்த படம் ஓடாது. எல்லாம் சேர்த்து தான் இந்த தொகுப்புக்குள்ள பார்க்க போறோம். முன்னாடி எல்லாம் இந்த மனநலம் பாதிக்கப்பட்டவங்களை எங்க பார்க்கலாம் அப்படின்னா மனநல காப்பகங்கள்ல பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம குணசீலத்துல இந்த மாதிரி பல ஊர்கள்ல கோயில்கள்ல பார்க்கலாம். அதே மாதிரி கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில பார்க்கலாம். இதை தாண்டி எந்த ஆதரவும் இல்லாதவங்க சாலைகள்ல அழுக்கு துணியோட கிழிஞ்ச துணியோட சுத்திக்கிட்டு இருப்பாங்க. இப்பெல்லாம் நீங்க அந்த மாதிரி பெரும்பாலும் பார்க்க முடியல. இவங்கெல்லாம் எங்க இருக்காங்க அப்படின்னா இணையதளங்கள்ல உலவிக்கிட்டு இருக்காங்க. முன்னாடி எல்லாம் கிழிஞ்ச துணியோட அழுக்கோட இருப்பாங்க. அதாவது அவங்கள பார்த்த உடனே நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். இப்ப அவங்கள பார்த்த உடனே நீங்க கண்டுபிடிக்க முடியாது. ரொம்ப நாள் அவங்க இணையதளங்கள்ல எழுதி பேசி ஒரு அளவுக்கு பிறகுதான் ஆகா அவனாடா நீ அப்படின்னு நம்ம அவங்கள யோசிக்க வேண்டியிருக்கு. அந்த வகையில தான் இன்னைக்கு விஜய் ரசிகர்கள், அதே மாதிரி விஜய் ஆதரவாளர்கள், விஜய் தொண்டர்கள் அப்படிங்கிற பேர்ல பல பேர் இன்னைக்கு உலவிக்கிட்டு இருக்காங்க. இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இந்த முன்னாடி எல்லாம் இந்த கோயில்ல திடீர்னு பூசாரி சாமி அழைப்பாங்க. சாமி அழைக்கும் போது பூசாரி ஆடுவார். பூசாரி ஆடின உடனே பார்த்தீங்கன்னா ஒரு 100, 200, 300 பெண்கள் இருந்தாங்கன்னா முதல்ல ஒரு அம்மா ஆடும், அடுத்து இன்னொரு அம்மா ஆடும், அடுத்து இன்னொரு அம்மா ஆடும். பார்த்தீங்கன்னா அந்த 200, 300 பெண்கள்ல ஒரு 40, 50 பெண்கள் ஆட ஆரம்பிச்சிருவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அவ ஆடுறா அவளுக்கு மரியாதை, நம்ம கொஞ்சம் ஆடணும்னா நமக்கு மரியாதைவன் அப்படின்ட்டு பெண்கள் ஆட ஆரம்பிச்சிருவாங்க. அதை பார்த்த ஒரு சில ஆண்கள் தண்ணியை போட்டவன் அவனும் ஆட ஆரம்பிச்சிருவான், எனக்கும் சாமி வந்துருச்சு பேய் வந்துருச்சு அப்படின்ட்டு. இப்ப அந்த கதை தான் முகநூல்ல இப்ப விஜய பத்தி நம்ம அண்ணனை பத்தி பேசணும், அண்ணனை பத்தி அழுதோம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சோம்னா நமக்கு மக்கள் நிறைய நம்மளை பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் பல பேருக்கு வந்துருச்சு. அதனாலதான் இந்த மனநலம் பாதிக்கப்பட்ட கணக்குல பல ஆட்கள் செயல்படுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏன் அப்படின்னா, இப்ப காலையில ஒருத்தன் என்கிட்ட வந்தான், வந்துட்டு விசிலுக்கு ஓட்டு போட்டுருங்க அப்படின்னா. நமக்கு தான் தெரியும்ல எப்படி இருப்பாங்க அப்படின்னு. சரிப்பா போட்டுறேன் அப்படின்னு. இப்பவே போடுங்கண்ணா. எனக்கு எதுக்குல நான் போடுறது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, யோ அதெல்லாம் தேதி முடிஞ்சிருச்சியா, மே 4ஆம் தேதி, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ ஓட்டு போடு அப்படின்னா. என்னடா முத்திக்கு போச்சு போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, இல்லையா இந்த 5 வருஷம் ஆகும்யா அது வரைக்கும் கட்சி, அதெல்லாம் பேசக்கூடாது. தலைவர் நினைச்சா உடனே மிஷினை கொண்டு வருவாரு, நீ இருக்கிற இடத்துல கொண்டு வருவாரு, உடனே ஓட்ட போடு அப்படின்னா. சர்ரா போட்டு போடுறேன்டா அப்படி, வேற வழியில தப்பிக்கணுமே அப்படின்னா அமுக்குன்றான். எங்கடா அமுக்குறது அப்படின்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. இப்ப இந்த மாதிரியான மனநிலையில பல பேர் இருக்காங்க. நமக்கு அவங்களை என்ன சொல்றது அப்படின்னு தெரியல. ஒரு அம்மா திடீர்னு பிள்ளைகளுக்கெல்லாம் விஷத்தை வச்சுட்டு, இது பெரிய டிசைனிங் நிறைய இருக்கு. இதை விட என்ன அப்படின்னா, அவங்க எப்படி வாழ ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, அதாவது இந்த மென்டலி டிஸார்டர் அப்படின்னு சொல்ற ஒரு கணக்கு இருக்குல்ல, இந்த அந்நியன் அம்பி கணக்குல இதுல எல்லாருமே அம்பியா வாழல, 50 பேர் அந்நியனாவே வாழ்றான். அதுதான் பெரிய சிக்கல். இது இப்போ இங்க இதை பொறுத்த வரைக்கும், நம்ம தாவேகா செட்டை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் முடிஞ்சதுல இருந்து அவங்க என்ன ஆயிட்டாங்க அப்படின்னா, தாவேகா தான் அடுத்த இந்தியாவுடைய முதலமைச்சர். அதை நமக்கு குழம்புது பாருங்க, ஏதோ ஒண்ணு அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. முடிவு பண்ணி அன்னைக்கு ஒருத்தன் சொல்றான், நேத்து தான் இந்த நமக்கு நேரம் போறது இவங்களை வச்சு நமக்கு தெரிய மாட்டேங்குது, கட கட கடன்னு நேரம் போயிருது. ஒருத்தன் வந்து சொல்றான், அண்ணன் எப்படி 4 இடத்துல ஜெயிச்சிருவார். யாரா இவர் தான் நம்ம தாவேக்கா. சரி அண்ணன் தான் எல்லாம். ஏன்டா 4 இடத்துல ஜெயிச்சு எப்படிரா, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, அண்ணன் நினைச்சா பண்ணுவார் அப்படின்றான். எப்படிரா, அண்ணன் முதலமைச்சர் 2 தொகுதியில அண்ணன் ஜெயிக்கிறாரு, அண்ணனே முதலமைச்சர், அண்ணனே துணை முதலமைச்சர் அப்படின்னா. ஏன்னா 2 தொகுதியில ஜெயிச்சு ஒரு ஆள் இருக்க முடியாதுடா, அண்ணன் நினைச்சா முடியும் அப்படின்னா. இது என்னடா பெரிய வம்பா போகுதே அப்படின்ட்டு, சரிப்பா முடியுப்பா அப்படின்னு. ஏன்னா விட்டா நம்மளை வேற மாதிரி நினைச்சிருவாங்க. சரி இவன் சொல்லிக்கிட்டு இருக்கையில இன்னொருத்தன் சொல்றான், 4ல் மீதி அப்படின்னா. மீதி என்ன, புஷி ஆனந்த் அவர் ஒரு முதலமைச்சர், அப்புறம் அவர் செங்கோட்டையன் அவர் ஒரு முதலமைச்சர். ஐயோ எத்தனை பேர் முதலமைச்சர், அண்ணன் நினைச்சா எல்லாரும் முதலமைச்சர் ஆக முடியும், நீ கூட முதலமைச்சர் ஆக முடியும் அப்படின்னு நினைட்டேன். அப்பா சாமி ஆள விட்றா அப்படின்ட்டு நான் அதுக்கு சொல்லலை. ஏன்னா நீ சொன்னா பெரிய சிக்கலாகி போயிரும்னு வச்சுக்கோங்களேன். இதை விட இன்னொரு ஆளு சொல்லிக்கிட்டு இருக்கான், அது மே 4ஆம் தேதி ஆஸ்திரேலியா டிக்கெட் புக் பண்ணியிருக்காராமே, எதுக்கு புக் பண்ணியிருக்காரு அப்படின்னு ஒருத்தன் கேட்கறான். அதுக்கு இன்னொருத்தன் சொல்றான், அது தெரியாதா உங்களுக்கு, அண்ணன் சாதாரண அண்ணன் அண்ணன் ஆஸ்திரேலியாவில் முதலமைச்சர் ஆக போறாரு அப்படிங்கிறான் ஒருத்தன். என்னடா உங்க ஓட்டு உருட்டுக்கு உங்க இதுக்கு ஒண்ணு கணக்கே இல்லையடா அப்படின்னா. இன்னொருத்தன் சொல்றான், ஆஸ்திரேலியால இருந்துகிட்டே தமிழ்நாட்டை கவனிப்பாரு, அண்ணனுக்கு அவ்வளவு பெரிய கிரேஸ் உண்டு அப்படின்னு சொல்லி சொன்னான்.
இன்னொரு ஆள் இதை விட கொடுமை என்ன அப்படின்னா, அண்ணன் தமிழ்நாட்டை ஒரு வழி பண்ணிட்டார். உண்மைதான், ஒரு வழி பண்ணிட்டார் தான். அண்ணன் தமிழ்நாட்டை ஒரு வழி பண்ணிட்டாரு. இப்போ நீங்க பாருங்க, இது நடக்குது. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் போர் நடக்குது. இஸ்ரேல் இந்த வேர்க்கட நடக்குது. இவர் தான், அமெரிக்கா தான் இந்த வேலையை பார்க்குது. நம்ம ஒன்று செய்யலாமே அப்படின்னா, நேரா ஈரானுக்கு ஒரு கடிதம் எழுதலாம். கடிதம் எழுதிட்டு அங்கே போனா ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் பேச்சுவார்த்தைக்கு போகலாம். எங்க போயிட்டாங்க பாருங்க. இப்ப பேச்சுவார்த்தைக்கு போனா பிரச்சனையாகும். பிரச்சனையானா அண்ணன் சொல்லுவாரு, அமெரிக்காவோட தமிழ்நாட்டை சேர்த்துருவோம். சேர்த்துட்டா என்ன செய்யறது அப்படின்னா, அப்ப தமிழ்நாடு அமெரிக்காங்கிற ஒரு பெரிய நாட்டுடைய இன்னொரு பகுதியா இருக்கும்ல. அப்ப தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு பெரிய பாதுகாப்பா இருக்கும். நீங்க பாருங்க, உலக அரசியல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப அந்த அளவுக்கு விஜயுடைய ரசிகர்கள், விஜயுடைய தொண்டர்கள் நிறைய முன்னேறி அப்படி அப்படி போயிட்டாங்க. ஒரு டீ கடையில வேலை பார்க்குற பையன், அவனுக்கு என்ன ஒரு 17-18 வயசு தான் இருக்கும். வேலை பார்க்குற பையன், அவன் என்ன சொல்றான், நான் தீக்குளிப்பேன் அப்படிங்கிறான். எதுக்குடா அப்படின்னா, மே 4ஆம் தேதி அண்ணன் தான் வர்றாரு, வரலன்னா தீக்குளிப்பேன் அப்படிங்கிறான். உண்மையிலேயே தாவேக்கா அவ்வளோ இருக்கு. இந்த பசங்க இருக்காங்க இல்லை, அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு வேண்டுகோள். ஏன்னா புள்ள ரொம்ப முக்கியம். மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கான் அப்படின்னா நம்ம பிள்ளையை சரி பண்ணிடலாம். மருத்துவமனை மருத்துவமனையில் கொண்டு போய் வச்சு ஏதாவது குணசீலம் செய்யலாம், ஏர்வாடியில் கொண்டு போய் வச்சு நம்ம சரி பண்ணிடலாம். இல்லைன்னா நல்ல மனநல மருத்துவரை காமிச்சு சரி பண்ணிடலாம். அப்படி வச்சுக்கோங்களேன். அதனால பிள்ளைங்களை இழந்துடாம இந்த தாவேக்காவில் இருக்க உங்களுடைய அந்த பசங்களுடைய அப்பா அம்மா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. இருந்து பிள்ளைங்களை பேசி சரி பண்ணி, ஏதாவது ஒன்றும் இல்லைன்னா மயக்க மருந்து கொடுத்து ஸ்லீப்பிங் டோஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் பிள்ளைய தூங்கி கொஞ்ச நாள் தூங்கினான்னா சரியா போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வகையில் தாவேக்காவில் இருக்கவங்களுடைய பிள்ளைங்க அப்பா அம்மா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு அவங்களுக்கு இது மூலமா நம்ம ஒரு வேண்டுகோள் விடுக்கிறோம். இதை விட தொண்டர்கள் தான் அப்படி அப்படின்னா, தொண்டர்களை தாண்டி இந்த தலைவர்களா இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் இதை விட இந்த விஜயுடைய ஓட்டுநர் ராஜேந்திரன் இருக்கார்ல, அவர் பையன் தான் விருகம்பாக்கம் தொகுதியில் நிற்கிறார். யாரு? விஜயுடைய ஓட்டுநருடைய பையன். பாருங்க எவ்வளவு பெரிய இது பாருங்க. யார் வேணாலும் நிற்கலாங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. என்ன பெரிய பிரச்சனை இல்லை. இப்போ அவருக்கு என்ன அப்படின்னா, அவரே முதலமைச்சர் ஆகிட்டதா சொல்றாராம். யாரு? விஜயுடைய ஓட்டுநர் இருக்கார்ல, அவர் பார்க்குற ஆளுகள்லாம் நம்ம தம்பி தான் அடுத்து இது டெபுட்டி சிஎம் அப்புறம் அப்படின்னா, தம்பி உங்களுக்கு கேளுங்க என்ன வேணாலும் செய்வோம் அப்படின்னு பக்கத்தில் ஒரு ஆள் சொல்லியிருக்கான். அண்ணே ராஜேந்திரனே, ஏண்ணே தம்பி டெபுட்டி சிஎம்ன்ற, சிஎம்னே சொல்லுனே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன அப்படின்னா, இப்போ அவர் பையனும் துணை முதலமைச்சர் ஆகிட்ட கணக்கில் இருக்காரு. அப்போ யோசிச்சு பாருங்களேன். அதாவது எல்லாமே ஒரு கணத்துல ஒரு மாதிரி கலகலன்னு இருக்காங்க. நம்ம தான் எல்லாமே, நம்ம தான் ஜெயிச்சிரும், நம்ம தான் எல்லாமே அப்படிங்கிற இடத்துல ஜெயிச்ச ஆட்சி அமைச்சிட்டதா பண்ணிடுறாங்க. அவங்களுக்கு தேவை சைரன் வச்ச கார் மட்டும்தான். சேர் அவங்களே ரெடி பண்ணிடுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கார் கூட அவங்க ரெடி பண்ணிட்டாங்க. சைரனை மட்டும் அரசாங்கம் தூக்கி வச்சிருச்சு அப்படின்னா அவங்க தான் மொத்த தமிழ்நாட்டையும் ஆள்றதுக்கான எல்லா ஏற்பாடு பண்ணுவாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த இடத்துல தான் விஜயுடைய ரசிகர்கள், நான் கட்சிக்காரன் சொல்ல மாட்டேன், ரசிகர்கள் விஜய் கட்சியை சேர்ந்த தலைவர்கள் பாவம் செங்கோட்டையை மட்டும் வாய் திறக்கல, அந்த சூழ்நிலையில் இருக்காங்க. நாடு எப்படி போகுதோ அப்படிங்கிற ஒரு பக்கம் இருக்கு. நம்ம ஏன் நன்றி சொல்றோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமானது, விஜய்க்கு தமிழ்நாடே கடமைப்பட்டிருக்கு. விஜய்க்கு தமிழ்நாடே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா, இது வரைக்கும் இவ்வளவு பேர் உள்ளுக்குள்ள இருந்தா எப்படி, ஒரு பூசாரி கரெக்டா சாமி ஆட ஆரம்பிச்ச உடனே பல ஆள் பேய் ஆட ஆரம்பிக்குது இல்ல, இவ்வளவு ஆளுக்குள்ள இந்த பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடிச்சு கொடுத்தது யாரு? தமிழ்நாட்டுக்கு விஜய். இவ்வளவு ஆளு மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பாப்பா அப்படின்னு மக்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியப்படுத்தினது யாரு? விஜய். அப்ப விஜய்க்கு தமிழ்நாடு நன்றி சொல்ல வேண்டியிருக்கு. இதை முதல்ல நம்ம ஒரு பக்கம் புரிஞ்சுக்கணும். இன்று இப்படம் கடைசி அப்படின்னா மே 4க்கு பிறகு இதெல்லாம் ஒரு, ஏன்னா எவ்வளவு நேரம் பூசாரி சாமி ஆடிக்கிட்டே இருப்பாரு? அரை மணி நேரம் ஆடுவாரு, 1 மணி நேரம் ஆடுவாரு. அதுக்கு பிறகு அவ்வளவும் டயர்ட் ஆகி போயிரும்ல. இந்த பூசாரி ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்தவர், சாரி இது ஏசிக்குள்ளே இருந்தவர் இந்த பூசாரி. இவர் வெயிலுக்கு எல்லாம் பிடிக்காது, வேறு எல்லாம் பிடிக்காது அப்படின்னா என்னன்னு தெரியாது இந்த பூசாரிக்கு. அப்ப இந்த பூசாரி சாமி ஆடுறதை நிப்பாட்டின உடனே அந்த பேயெல்லாம் கம்முன்னு படுத்துரும். அப்போ மே 4க்கு பிறகு ஏன் கம்முன்னு படுத்துறோம் அப்படின்னம்னா, இப்போ ஒரு பெரிய விஷயத்தை கிளப்பி விடுறாங்க. வாக்கு சதவீதம் அவ்வளவு, வாக்கு சதவீதம் இவ்வளவு, அதனால எல்லாம் இளைஞர்கள் ஓட்டு போட்டாங்க, அட்டி நொறுக்கிட்டாங்க, அவ்வளவு ஓட்டும் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏங்க மொத்தமெல்லாம் விட்டுருங்க, இவ்வளவு புருடா விடுறாங்கல்ல. ஆனா உண்மையான வாக்கு சதம் என்ன? சென்னையில 16 தொகுதி. சென்னையில 16 தொகுதி நிலவரத்தை நான் சொல்றேனே. அதாவது 2021 இந்த 16 தொகுதியிலையும் பதிவான மொத்த வாக்குகள்
23,94,230. இப்ப 2026ல பதிவான இதே 16 தொகுதிகளில் வாக்குகள் எவ்வளவு அப்படின்னா 24,22,000. இப்போ மொத்தம் எவ்வளோட வாக்குகள் வந்திருக்கு அப்படின்னா, கூடுதல் வாக்கு இந்த 5 வருஷத்துக்கு இவங்க சொல்றது இருக்குல்ல, மொத்த வாக்கு பதிவாயிருச்சு அப்படின்னா வெறும் 17,000 வாக்குகள் தான் கூடுதலா வந்திருக்கு. எத்தனை தொகுதியில? 16 தொகுதியில. அப்போ ஒரு செஞ்சுக்கோமா, கணக்கு பண்ணி பாருங்க. ஒரு தொகுதிக்கு எவ்வளவு அப்படின்னா ஒரு 1050 ஓட்டு கூடுதலா விழுந்திருக்கு. நீங்க பெர்சன்டேஜை விட்டுருங்க, 1050 ஓட்டு கூட விழுந்திருக்கு அப்படின்னா அப்ப மொத்த விஜய் ஓட்டர்கள் எப்படி வச்சுக்கலாம்? அந்த 1050 ஓட்டு தான் விஜய்க்கு வந்திருக்கு அப்படின்னு வச்சுக்கலாமா? இதுல இன்னொரு கணக்கு இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த 5 ஆண்டுகள்ல மக்கள் தொகை ஒரு பக்கம் கூடி இருக்கு. அப்ப அது கூடுன மக்கள் தொகையுடைய ஓட்டு அப்படின்னு வச்சுக்கலாமா அப்படின்னு நீங்களே ஒரு பக்கம் யோசிங்க. ஆனா எது எப்படி இருந்தாலும் இன்னும் இருக்குங்க, பல பேருக்கு பொழுது போகல. பொழுது போகாததுடைய விளைவு, நீங்க விஜய் ஒரு நேரம் கட்டணத்தோட சினிமாவில் படம் காட்டிக்கிட்டு இருந்தார். இப்ப கட்டணம் இல்லாம அரசியலுக்கு வந்து நமக்கு படம் காட்டிக்கிட்டு இருக்காரு. அதுல அவர் ஹீரோ, இதுல இவர் நகைச்சுவை பாத்திரத்துல இருக்காரு. அவர் மட்டும் நகைச்சுவை பாத்திரமா இருந்தா பரவாயில்ல, அவர் பரிவாரம் பட்டாளங்கள் படை முழுவதுமே நகைச்சுவை பாத்திரங்கள் தான் ஏற்று நடிக்கிறாங்க. ஆனா இவங்கெல்லாம் நகைச்சுவை பாத்திரமான அவங்களுக்கே தெரியுமா அப்படின்னு நமக்கு தெரியல. எது எப்படியா இருந்தாலும் இன்று இப்படம் கடைசி அப்படிங்கிறதுனால மே 4 இப்படம் கடைசி. நன்றி, வணக்கம்.